திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுவதாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க? சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொர்க்கமா இருக்குமா நரகமா இருக்குமா? சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொர்க்கமா தானங்க இருக்கணும். ஏதோ எங்க நடுவருக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்ததுல, ஆமாங்க. இப்ப கிளியர் பண்ணிடுவோம் பாருங்க. எங்க நடுவருக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க. அப்படியே பூ மார்க்கெட் பக்கம் போனாங்க. 1 கிலோ மல்லிகை பூ வாங்கி கொண்டாந்து வீட்டுல வச்சாங்க. சரி. வீடு நிறைய என்ன மணத்தது நடுவர் அவர்களே? மல்லிகை பூ வாசம். எங்க நடுவருக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் பலகார கடைக்கு போறாங்களோ ஒரு கிலோ அதிரசத்தை வாங்கி டப்பால கொட்டி வச்சிருவாங்க. வீடெல்லாம் என்ன மணக்கும் நடுவர்? அதிரச வாசமா வரும். எங்க நடுவருக்கு பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே கருவேப்பிலை புதினா செடி எல்லாம் வீட்டில் வாங்கி என்ன செய்வாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் என்ன மணக்கும்? பிரியாணி வாசமா மணக்கும். மல்லிகைப்பூ வாங்கி வச்சா அந்த வீட்டில் மல்லிகைப்பூ மணக்குமா? அதிரசம் வாங்கி வச்சா அந்த வீட்டில் அதிரசம் மணக்குமா? ஆமா. பிரியாணி வாங்கி வச்சா பிரியாணி மணக்குமா? சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் மட்டும் சொர்க்கமாக இருக்குமான்னு எப்படி டவுட் வரப்போச்சு?